ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. எழுந்துட்டீங்களா? கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை, உயிர்த்தெழுதலின் நாள். ஆலயத்துக்கு போகணும்ல, எழுந்துறீங்க என்று உங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்துறீங்களா? ஆண்டவர் சொன்னார், 6 நாட்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க, உங்க உணவுக்காக, உங்க வாழ்க்கைக்காக. 7வது நாள் என்னிடத்தில் ஓய்வெடுங்க, என்னோடு உறவாடுங்க. தேவனோடு இருப்பதை வேலை நினைத்தால், அதை ஒரு கஷ்டமா நினைத்தால், உங்க இருதயம் தேவனோடு சரியில்லைன்னு அர்த்தம். அது ஒரு பாக்கியம். அவரோடு இருப்பது நமக்கு ஒரு பெரிய பாக்கியங்க. ஆகவே தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் பாருங்க, ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, நம்முடைய ஆலயத்துக்கு போக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு உம்முடைய பிரசன்னத்தில் உம்மை ஆராதிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற வார்த்தையை நாங்கள் கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலப்பட வேண்டும் என்கிற வாஞ்சையோடு செல்லும்படி எங்களுக்கு உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆலயத்துக்கு போறீங்களா? வருஷத்தில் 52 ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. கணக்கு போட்டு பார்த்தீங்களா எப்பயாவது எத்தனை ஞாயிற்றுக்கிழமை நீங்க போகிறீங்கன்னு? ஒரு வாரம் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னு, இன்னொரு வாரம் வேலை இருக்குன்னு, இன்னொரு வாரம் உடம்பு சரியில்லைன்னு, இன்னொரு வாரம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு, இன்னொரு வாரம் டிஸ்கவுண்ட் சீசனா இருக்கிறதுனால ஷாப்பிங் போகணும்னு சாக்கு சொல்றீங்களா? எது என்னவானாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகணும்னு ஒரு தீர்மானம் செய்யுங்க. அவரை கனப்படுத்துகிறவர்களை அவர் கனப்படுத்துவாரு. 52 ஞாயிற்றுக்கிழமையும் தேவனுடைய ஆலயத்துக்கு போக ஒரு தீர்மானம் செய்யுங்க. தடைகளை கொண்டு வருவான் பிசாசு. ஆனா மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்லுவாங்கல்ல. ஒரு தீர்மானம் செய்து கமிட்மெண்ட் வைத்துக் கொண்டா தேவனுடைய ஆலயத்துக்கு போகலாம். அதே நேரத்தில் ஆலயத்துக்கு போகும்போது ஏதோ கடைக்கு போவது போல, ஷாப்பிங் போவது போல, அல்லது கிளப்புக்கு போவது போல, ஏதோ லீஷரா டேக் இட் ஈஸி போல போவது கூடாதுங்க. ஆலயத்துக்கு போகும்போது நாம ஆயத்தப்பட்டு போகணும். என்றால் நல்ல துணிமணியை போட்டுக்கொண்டு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு போகணும்னா அது இல்லைங்க. பாருங்க, பிரசங்கி எழுதினது யாருங்க? சாலமோன். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், ஜாக்கிரதையாக கவனி. நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது உன்னுடைய நடக்கையை ஜாக்கிரதையாக கவனித்துக்கொள். பாத்தீங்களாங்க, தேவனுடைய ஆலயம் என்பது பரிசுத்தமான இடம். அது தேவனுடைய ஆலயம் பரிசுத்தம். இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களுடைய சரீரமே தேவனுடைய ஆலயம். பரிசுத்தமான பெரிய ஆலயத்துக்கு செல்வதற்கு நம்முடைய சரீரத்திலே இருக்கிற சரீரமா இருக்கிற இந்த ஆலயத்தை சுத்திகரித்துக் கொள்ளணும், சரி செய்து கொள்ளணும், ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளணும். மனதிலே கோபம் வைத்துக்கொண்டு, மனதிலே பகை வைத்துக்கொண்டு, மனதிலே இன்னொன்று உன் இருதயத்தில் வைத்துக்கொண்டு ஆலயத்துக்கு போவதனால பிரயோஜனம் என்ன? ஆலயத்துக்கு சென்று யாரையோ பார்க்கணும்னோ, எதையோ பேச வேண்டும் என்றோ, ஏதோ வியாபார விஷயமோ, அல்லது கொஞ்ச நேரம் பேசிட்டு வரத்துக்கோ ஆலயத்துக்கு போகிறவங்க அவங்கள போல நீங்க இருக்காதீங்க. இருக்கிறாங்க இப்படிப்பட்டவங்க. என்னங்க, ஆலயம் என்பது ஒரு கிளப் அல்ல. எல்லாரும் ஆண்களும் பெண்களும் கேதர் ஆவாங்க பாருங்க. அப்படி ஒருவரை ஒருவர் பார்க்க விசாரிக்க செல்கிற இடம் அல்ல. உலகத்திற்குரியதான இடம் அல்ல அது. அனைவரும் தேவனை ஆராதிக்கும்படியாக செல்லுகிறோம். அவருடைய குமாரராக, அவருடைய குமாரத்திகளாக, அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக அந்த பரமபிதாவிடம் விண்ணப்பம் செய்ய போகிறோம். ஆகவே ஆலயத்துக்கு போகும்போது உங்க நடத்தை சரியில்லைன்னா சரி பண்ணி கொள்ளுங்க. ஆலயத்துக்கு போகும்போது நீங்க வீட்டுல ஜெபம் பண்ணிட்டு புறப்படுங்க. அங்க சில முறை நமக்கு ஆலயத்திலே கூட சோதனைகள் சிலது உண்டாகும். சாத்தான் நம்மை, ஆலயத்துக்கு சாத்தான் கூட வருவானா? ஏன் வரமாட்டான்? வருவான். அவனும் வருவான், உங்க கூடயே உட்காருவான்.
வசனம் கேட்காதபடி உங்க காதுகளுக்குள் புகுந்து தேவனுடைய காரியங்களை உணராதபடிக்கு உங்க பிரெயினை, உங்க இருதயத்தை மூடி விடுவான். ஆமாங்க, சில முறை ஆந்திராவில் ஜெபிப்பாங்க, எங்களுக்கெல்லாம் முன்னாடியே வந்து சாத்தானை கட்டி போடுங்க, எப்போ வருவானாம், மீட்டிங்னா நமக்கு முன்பே வந்து உட்காருவானாம், யாரை கெடுக்க வேண்டும், யார் மாறி விடுவாங்க, யார் ரட்சிக்கப்பட்டுருவாங்கன்னு. அங்கே தூக்க மயக்கத்தை கொண்டு வருவான், அனாவசியமான யோசனைகளை கொண்டு வருவான். ஆகவே ஆலயத்துக்கு போகும்போது நீ உன்னுடைய இருதயத்தை ஜாக்கிரதையா வைத்துக்கொள். முடிஞ்ச அளவுக்கு உங்க செல்போனை வீட்டுல வச்சுட்டு போங்க. ஐயோ என்பாங்க சிலர், அது இல்லாம என்னால இருக்க முடியாதுங்க. என்னங்க அது? மனைவி இல்லாவிட்டாலும் இருப்பாங்க. ஒரு சகோதரி சொல்றாங்க, நானு அவருக்கு 2வது மனைவிங்க, முதல் மனைவி அவருக்கு செல்போன்னு சொல்றாங்க. செல்போனோடு இருக்கிற அளவுக்கு, பேசிக்கொள்கிற அளவுக்கு என்னோடு பேச மாட்டாருங்க அவரு. எவ்வளவு பயங்கரங்க இந்த காலத்தில். ஆலயத்துக்கு கூட நான் இதோ இந்த நேரத்தில் வருவேன், நீயும் இந்த நேரத்தில் வா, அங்க பேசிக்கொள்ளலாம் என்று போன்ல பேசிக்கொண்டு வந்து, பின்னும் சிலர் ஆலயத்திலே உட்கார்ந்து போன் செய்யும் போது ரொம்ப வேதனையா இருக்குங்க எனக்கு. நாங்க அதை உடனே கண்டிச்சிருவோம். we won't allow it. என்னங்க, ஆலயம் ஒரு பரிசுத்தமான இடம். ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம், தேவனோடு பேச போகிறோம். நம்ம மனுஷங்க கதைங்க எப்பவுமே இருக்கிற தானங்க. இந்த விசா இன்டர்வியூக்கு, அமெரிக்கன் கான்சுலேட்க்கு இங்க நீங்க சென்னையில நீங்க போயிருந்தா உங்களுக்கு தெரியும். உள்ள நுழையும் போதே கேட் கிட்டயே ரோட்லயே ஒரு கவுண்டர் இருக்கும். எல்லாரும் அவங்க செல்போன் அங்க வச்சுட்டு தான் போகணும். உள்ள நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ். செல்லோட உள்ள போக முடியாது. உள்ள போனதும் வெளியே இருக்கவங்க கிட்ட பேசவே முடியாதுங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு ஆபீஸ்க்கே அப்படிப்பட்ட சட்டங்கள் இருந்தா, தேவனோடு பேசும்போது, தேவனுக்கு முன்பு நிற்கும் போது, தேவனோடு சம்பாஷிக்கும் போது, தேவனை ஆராதிக்கும் போது நம்மை டிஸ்ட்ராக்ட் செய்கிற, நம்மை டிஸ்டர்ப் செய்கிற, நம் கவனத்தை சிதற செய்கிற அந்த செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. தேவாலயத்துக்கு போகும்போது உங்க நடக்கையை ஜாக்கிரதையா வைத்துக் கொள்ளுங்க. தேவாலயத்துக்கு போகும்போது மாடஸ்டாக போங்க, டீசென்டாக போங்க. கல்யாணத்துக்கு போறது போல இல்லைங்க ஆலயத்துக்கு போகுது. ஆலயத்துக்கு போறது பஜாருக்கு போறது போல இல்லைங்க. ஆலயத்துக்கு போறது ஏதோ ஒரு கிளப்புக்கு போறது போல இல்லைங்க. ஆலயத்திற்கு போகிறவர்கள் கையிலே பைபிள் இருக்கணும். கையிலே பைபிளை பிடித்து கொண்டு போங்க. நீங்க போகிறது ஆலயத்துக்குன்னு சுற்றி இருக்கிறவங்க பார்த்து தேவனை கனம் பண்ண செய்யுங்க. உங்க கையில பைபிள் இருந்தா நீங்க ஆலயத்துக்கு போகிறீங்கன்னு அடையாளம். உங்க கையில பைகளை வைத்துக்கொண்டு இதையும் பிடிச்சிட்டு பைபிள் இல்லாம செல்போன் மட்டும் எடுத்துக்கொண்டு போனா அதுல கூட பைபிள் இருக்குன்னா என்ன பிரயோஜனங்க? ஒவ்வொருவருடைய கையிலும் பைபிள் இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தாரு தேவ ஊழியர் பக்த் சிங் ஐயா. கையில் இருந்தா போதாது, அந்த வசனம் மனசுல இருக்கணும். கையில பைபிள் வைத்துக்கொண்டு அதை வாசிக்காதவங்க, அதன்படி நடக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்கள விட சபிக்கப்பட்டவங்க வேற யாரும் இல்லைங்க. வாசித்த தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாவிட்டா நமக்கு ஆசீர்வாதம் இருக்காதுங்க. ஆலயத்துக்கு போகும்போது ஆலயத்துக்கு போவது போல உங்க ட்ரெஸ் கோடா இருக்கட்டும், பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், நீங்க கையில பிடித்திருக்கிற பைபிளா இருக்கட்டும், அதை மற்றவங்க பார்க்கட்டும்ங்க. அதை தாண்டி உங்க மனசாட்சியை சரி செய்யுங்க. உங்க இதயத்தில் யார் மேலும் பகையை வைத்துக் கொள்ளாதீங்க. ஆலயத்தில் கூட சிலர் நான் இவரோடு பேச மாட்டேன், இவர் பக்கத்துல உட்கார மாட்டேன்னு சொல்லுவாங்க பாருங்க. நோ நோ நோ. ஆலயத்துக்கு போகும்போது உங்க சகோதரனுக்கு உங்க மேல கோபம் இருக்குன்னு தெரிஞ்சா நீங்க போய் முதல்ல மன்னிப்பு கேட்டு ஆலயத்துல உட்காருங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது உன்னுடைய நடக்கையை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். மனசாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். அநேகர் வீட்டில் சண்டை போட்டுவிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டிக்கொண்டு திரும்ப ஆலயத்துல போய் உட்காருவாங்க, ஏதோ ஹல்லேலூயா என்பாங்க. அது தேவனுக்கு பிரியமானது கிடையாது. உங்க இருதயம் தேவனோடு சரியா இல்லாவிட்டால் ஆராதனையில் உங்களுக்கு பங்கு இல்லை. உங்க மனதை சரி செய்து கொள்ளவே நீங்க தேவாலயத்துக்கு போறீங்க. ஆலயத்துக்கு போகிறவங்க எல்லாம் பரிசுத்தவான் கிடையாது, ஆனால் சுத்தமாக விரும்புகிறவங்க, பரிசுத்தவான்களாக வாஞ்சிக்கிறவங்க. பரிசுத்த வாழ்க்கையிலே கரையாகிலும் திரையாகிலும் அழுக்காகிலும் இருக்கக்கூடாதென்று
இயேசு கிறிஸ்து தம்முடைய குற்றமற்ற மாசற்ற இரத்தத்தை மணவாட்டி சபையாகிய நமக்காக சிந்தினாருங்க. நம்மை நாம் கழுவிக்கொள்ள ஆலயத்துக்கு போகிறோம். நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள ஆலயத்துக்கு போகிறோம். அநேகர் இன்றைக்கு ஆலயத்துக்கு போகும்போது, நாங்க ஆலயத்துக்கு போகலன்னா யாரு பாடுவாங்க, யார் இசைய வாசிப்பாங்க? எங்களுக்கு ஆலயத்திலே முக்கியமான பங்கு இருக்கிறது, கர்த்தருடைய பந்தியை கொடுக்கணும், அதுக்காக போகணும்னு நினைத்தா அதை மிஞ்சின புத்தி நம்ம இல்லைங்க. தேவனுடைய ஆலயத்திலே வேலை செய்வோம், நாம தேவனுடைய வேலையிலே நாமும் கூட பங்கு பெறுவோம். ஆனால் நான் எப்பொழுதும் சொல்லுவேன் எங்க வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும், நீங்க ஆராதனை நேரத்தில் எந்த காரியத்துல வாலண்டியர்ஸா இருந்தாலும், நீங்க இசைக்கருவி வாசிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வீடியோ எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்க மனது சொல்லப்படுகிற வசனத்தின் மேல் இருக்க வேண்டும். உங்க இதயத்துல தேவனுடைய வசனம் இருக்க வேண்டும். நீங்களும் ஆராதிக்கணும் பாடல்களை பாடிக்கொண்டு. அப்பொழுதுதான் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆலயத்தில் அலட்சியமா இருக்கக்கூடாது, கவனம் இல்லாம இருக்கக்கூடாது. அவர் ஆலயத்தின் புனிதத்தை கெடுக்கக்கூடாது. அவருடைய ஆலயத்தில் அவரை துக்கப்படுத்தாதீங்க. என்னங்க, தேவன் சில முறை நம்முடைய நடக்கையை பார்த்து துக்கப்படுகிறார். அன்றைக்கு எருசலேமில் இருக்கிற தேவாலயத்துக்கு ஆண்டவர் சென்றபோது அங்க அந்த காசுக்காரரை பார்த்து, ஆடுகளை வியாபாரம் செய்கிற விற்கிறவர்களையும் காசுக்காரரையும் அவர் பார்த்து வலியோடு, வேதனையோடு, கோபத்தோடு சவுக்கு எடுத்து துரத்தினார் அவர்களை. என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாக இருக்க வேண்டும் அல்லவா, நீங்கள் இதை கல்லர் கோகை ஆக்கினீர்களே. அப்படிதானங்க, ரட்சிக்கப்பட்டவங்க துதி ஆராதனை செய்து கொண்டிருந்தா அது தேவனுடைய ஆலயமாக இருக்கும். ரட்சிக்கப்பட்டவங்க முழங்காலிட்டு குரலை உயர்த்தி தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தால் தேவனுடைய பிரசன்னத்தால் அது நிறையும். ஆலயத்துக்கு சென்று அங்கே கூட உலக சம்பந்தப்பட்ட வார்த்தைகள், வியாபார விஷயங்கள் பேசிக்கொண்டால், பெண்களோ எங்க இந்த நகை, எங்க இந்த புடவை, எங்க அது இதுன்னு இருந்தா, ஆண்கள் என்னமோ எங்க பிளாட்ஸ் இருக்கு, எங்க ரியல் எஸ்டேட் இருக்கு, எங்க எதை வாங்க வேண்டும், என்ன செய்யணும்னு இந்த விஷயங்கள் பேசிக்கொண்டிருந்தா தேவனுடைய சித்தம் எது, தேவனுடைய திட்டம் எது நம்ம குடும்பத்தின் பேரில், நம்ம பிள்ளைங்க விஷயத்தில் தேவனுடைய சித்தம் என்னன்னு கேட்டு அறியதானே நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். என்னால் முடியவில்லை ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே, இந்த குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியல ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியலன்னு எனக்கு உதவி செய்யுங்கன்னு தேவனுடைய பலத்திற்காக கேட்க தானங்க நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லுவது, அங்கே ஜெபிப்பது. தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது அஜாக்கிரதையா போக வேண்டாம், அலட்சியமா போக வேண்டாம். மத்தேயுவில் ஆண்டவர் சொன்னாரு, ஒரு முறை உங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்க. அதற்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? பாரம்பரியத்தினாலே, தலைமுறை தலைமுறையா வருகிற வழிபாடுகள். சில சர்ச்சஸ்ல பாரம்பரியத்தை கடைபிடிக்கவே ஆலயத்துக்கு போகிறாங்க. உட்காருவாங்க, எழுந்திருப்பாங்க, எதையோ சொல்லுவாங்க, ஆமென் என்பாங்க, அல்லேலூயா என்பாங்க, கேட்டேன் என்பாங்க, பாடினேன் என்பாங்க, வந்து விடுவாங்க. என்னங்க, பாரம்பரிய வழக்க பக்தி, அர்த்தமில்லாத பக்தி அது. வழக்க பக்தியை பின்பற்றி கொண்டு ஞாயிற்றுக்கிழமல்ல ஆலயத்துக்கு போகணும்ல, போய்தானே ஆகணும் என்பது போல சிலர் பேசிக்கொண்டு போவாங்க. ஞாயிற்றுக்கிழமல்ல போயிட்டு வந்தா ஒரு வேலை முடிஞ்சிரும் என்று சொல்லுவாங்க சிலர். இது ஒரு வேலையா? இது ஒரு பாக்கியம் இல்ல? ஆலயத்துக்கு போகும்போது இருதயத்தை முன்னமே சரி செய்து கொள்ளுங்க. ஆவியானவர் உணர்த்துகிற காரியங்களை ஒத்துக்கொள்ளுங்க. ஒருவேளை திருடி இருந்தா திரும்ப கொடுத்துருங்க. மனசாட்சி கடிந்து கொண்டா அந்த விஷயத்துல மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேளுங்க. அப்பொழுது தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை ஆலயத்துல பெறுவோம். அப்படி இல்லாம தேவாலயத்துக்கு சென்று நானும் தேவனுடைய பிள்ளை என்று எல்லாரோடு மறைந்து கொள்ளவோ, நாம அங்கே ஆலயத்திலிருந்து நாங்க கூட பக்தர்கள் என்று காட்டிக்கொள்ள போவதற்காக அல்லங்க. உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்றார். என் பிதா வீட்டை வியாபார இடம் ஆக்கினீர்கள் என்றார். வியாபார லாப நஷ்டங்களை பேசுகிற இடம் அல்ல அது. திருட்டையும் பாவத்தையும் மறைத்து வைத்து கவர் செய்கிற கல்லர் குகை அல்ல அது. இது பரலோகத்தின் வாசல். தேவனுடைய ஆலயத்துக்கு நாம போகும்போது ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளணும். நம் நடத்தையை ஜாக்கிரதையா கவனிக்கணும். நம் மனசாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும்.
அப்பொழுதுதான் நிறைவான ஆசீர்வாதம் நம்ம ஆலயத்துக்கு போகும்போது சம்பாதித்துக் கொள்ள முடியும். சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆலயத்துக்கு போக யார் ஆயத்தப்படுகிறாங்களோ அவர்களுக்கு துணையா இருங்க. எல்லா சபைகளிலும் நடக்கிற ஆராதனைகளிலும் உம்முடைய பிரசனத்தை கொடுங்க. பரிசுத்தம் இல்லாமல் உம்மை பிரியப்படுத்துவது அசாத்தியமாகவே. எங்கள் ஆராதனை செத்த நிலையில் இல்லாமல் ஆவியோடும் சத்தியத்தோடும் உம்மை ஆராதிக்க அன்றைக்கு கல்வாரியிலே சிந்தப்பட்ட விலையேற பெற்ற இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்பட்டு நாங்கள் பரிசுத்தம் அடையும் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்னும் கீழ்காணும் நம்பருக்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்க எப்பவுமே ஆயத்தமா இருக்கிறோம். உபவாச ஜெபத்திலும் உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் அற்புதமான காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் கல்வாரி சர்ச் சென்னையில நடக்கிற ஆராதனையை உங்களுக்கு நாங்க லைவ் கொடுக்க முயற்சிக்கிறோம். நீங்க உங்க ஆலயத்துக்கு சென்று வந்த பிறகு இதை பார்த்து நீங்க ஆசீர்வதிக்கப்படுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவனுடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்